காரடையான் நோன்பு, சாவித்திரி விரதம். மாசி பங்குனி மாத சங்கிராந்தி நேரத்தில் சுமங்கலி பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுள் மற்றும் மாங்கல்ய பலம் வேண்டி அனுசரிக்கும் மிக முக்கியமான விரதமாகும். சாவித்திரி தன் கணவன் சத்யவானை யமனிடமிருந்து மீட்ட கதையை அடிப்படையாகக் கொண்ட இது குடும்ப ஒற்றுமை, செல்வம் மற்றும் நல்வாழ்வுக்காக காமாட்சி அம்மனை வழிபட்டு மஞ்சள் சரடு மற்றும் வெண்ணெய் கலந்த அடை படைத்து கொண்டாடப்படுகிறது. காரடையான் நோன்பின் முக்கிய சிறப்புகள். மாங்கல்ய பலம். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டி உருகாத வெண்ணெய் கலந்த அடையை காமாட்சி அம்மனுக்கு படைத்து மஞ்சள் கயிறு அணிந்து வழிபடுகின்றனர். சாவித்திரி வரலாறு. சத்யவான் சாவித்திரி கதையின்படி தன் கணவனின் உயிரை யமதர்மனிடமிருந்து மீட்டு தன் பதிவிரதா தர்மத்தை நிலைநாட்டிய நாளாக இது கருதப்படுகிறது. சிறப்பு வழிபாடு. மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறக்கும் அந்த தருணத்தில் சங்கராந்தி இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கன்னி பெண்கள். திருமண வயதில் உள்ள பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவர் அமைய வேண்டி இந்த நோன்பிருந்து கைகளில் மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்கின்றனர். காரடையான் அடை. காராமணி மற்றும் அரிசி மாவு கொண்டு தயாரிக்கப்படும் இனிப்பு, உப்பு அடைகளை வெண்ணெயுடன் படைத்து குடும்பத்தினர் அனைவரும் உண்பது வழக்கம். வழிபாட்டு நேரம். மாசி மாதத்தின் கடைசி நொடியும் பங்குனி மாதத்தின் முதல் நொடியும் இணையும் நேரத்தில் இந்த விரதத்தை மேற்கொள்வது மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. நைவேத்தியம் செய்யும் போது உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நூற்றோ உனக்கு நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க அருள் தருவாய் அம்மா. ஸ்ரீ காமாட்சி அம்மன் போற்றி. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.